கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் தேவனை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 37:6 வாசிப்போம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரே உன் நியாயத்தை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு அநேக சொல்ற கூட காரியம் என்னன்னா, நன்மை செய்ததான் மேன்மை இல்லையோ, நான் நல்லா தான் செய்கிறேன் பாஸ்டர், என்னை எல்லாமே குற்றவாளியாக சுமக்குறாங்க, என் ஓனருக்கு நான் நன்மை செய்கிறேன், நல்லா உழைக்கிறேன், இரவு பகல் பாராதபடி உழைக்கிறேன், ஆனாலும் எங்கள் ஓனர்கிட்ட எங்கள் எஜமானிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்காமல் அநேக நான் சோர்ந்து போகிறேன், நல்ல வேலை செய்கிறேன், எனக்கு உயர்வு கிடைக்கல, உயர்வான பதவி எனக்கு கிடைக்கல, ஆனால் நேற்று வந்தவங்களெல்லாம் நல்ல வெகுமதி கொடுக்குறாங்க, பதவி கொடுக்குறாங்க, நான் செஞ்சதை எல்லாம் மறந்துறாங்க. நீ என்னென்ன உழைச்சியோ என்ன கஷ்டப்பட்டையோ அந்த பலன் பரத்திலிருந்து கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். இன்றைக்கு பிள்ளைகளுக்காக தாயும் தகப்பனும் கடினமாக உழைக்கிறார்கள். என் பிள்ளைகளை கல்லூரியை படிக்க வைக்கணும், நல்ல வேலை செல்ல கொடுக்கணும். 23 ஆண்டுகள் படித்து திருமணத்துக்கு ஆகும் போதும் அவங்க பெற்ற பிள்ளைங்க கேட்பாங்க, ஏமா எனக்கு எதையுமே நீங்கள் சேர்த்து வைக்கல, சொந்த வீடு இல்லையே. ஆனாலும் அந்த 2 சம்பளத்தில் கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை வளர்த்தது அவங்க கேட்கும் போது மிகுந்த துயரப்படுவார்கள். பல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவனை என்ன வேலை செய்வாங்க தெரியாது, மனைவி என்ன வேலை செய்வாங்க தெரியாது, கணவனுடைய உழைப்பு மனைவிக்கு தெரியாது, மனைவியுடைய உழைப்பு கணவனுக்கு தெரியாது. ஒரு வெள்ளி தங்கம் வைரம் ஒரு இருளுக்குள்ள அதை போய் வச்சிங்கன்னா அதோடைய வேல்யூ இல்லாமல் போயிடும். ஆனால் அதே இந்த தங்கத்தை வைரத்தை என்ன செய்யுமா ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வந்தால் தான் அதோடைய விலைமதிப்பு இருக்கிறது தெரியும். அதே மாதிரி தான் இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தேவஜனமே, ஒருவேளை உறவினருக்கு நான் செஞ்சேன், என் தம்பிக்கு செஞ்சேன், எங்கள் அம்மாவுக்கு செஞ்சேன். சில பேர் சொல்லுவாங்க, பெத்த பிள்ளைங்க செய்கிற வேலைகள் கடினமாக செய்கிற வேலையில் தாய்க்கு புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். பிள்ளைங்க எங்கேயோ ஒரு தேசத்தை போய் உழைச்சி கொடுப்பாங்க, என் பிள்ளை என்ன செஞ்சு தான் கேட்பாங்க. நீங்கள் இத்தனை வருஷமாக செஞ்ச பலன், நீங்கள் செஞ்ச வேலையிலேருந்து கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களை பட்ட பகலை போல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உங்களை மேன்மையாய் தேவன் வைக்க போகிறார். நன்மை செய்திருந்தால் மேன்மை இல்லையோ. பரிசுத்த வேதாகமத்தில் அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். 127 நாடுகளை அரசாண்ட அகஸ்வே ராஜா சிறந்த ஒரு ராஜாவாக பணியாற்றி வரும்போது ராஜாவுக்கு காவலாக 2 காவல்காரர்கள் இருந்தார்கள். இந்த ராஜாவை எப்படியோ கொன்றுபட வேண்டும் என்று சொல்லி அநேக தீர்மானத்தை எடுத்தார்கள். ஆனால் அதிலே பணியாற்றி கொண்டிருக்கிற முர்தகாய் என்ற ஒரு மனிதனை அந்த ராஜாட்ட போய் அவர் சொன்ன, ராஜாவே, அந்த 2 காவல்காரர்களும் உங்களை கொலை செய்யும்படியாக திட்டம் தீட்டிருக்காங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ராஜா அந்த 2 பணியாட்களையும் விலகி திரும்பி என்ன செய்தார், காப்பாற்றப்பட்டார். சில நாட்கள் ஆனது, இன்னொரு நபரை ராஜாக்கு பணிவிடை செய்யும்படியாக ஆமோன் என்ற ஒரு மனிதனை ராஜா காவல் காக்கும்படியாக வைத்திருந்தார்கள். முருகா என்ன செய்தான்னா, இவர் கனப்படுத்த மாட்டார், ஆகினாலே இந்த ஆமோனுக்கும் இவருக்கும் சில பகை வரும்போது இந்த முருகதாயை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் சொல்லி தீர்மானத்தில் எடுத்தார். அன்பான கர்த்தருடைய தேவஜனமே, இந்த பூமியில் நன்மை செய்தால் உலக மனுஷரிடத்தது அந்த பேர் புகழ் வராது. நிச்சயமா நீங்கள் செஞ்ச உதவி அவங்க மறக்கலாம், ஆனாலும் கர்த்தர் ஒருபோதும் அவர் மறவாத தேவன். எஸ்தர் 6:2 வாசிங்க. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். இந்த ராஜாக்கு அப்பதான் தெரியுது, இந்த மனிதன் மூலமாக தான் நான் காப்பாற்றப்பட்டேன், ஆனாலும் இந்த வெகுமதியோ அவரை கனப்படுத்தவோ நான் செய்யலையே, இந்த மகன் இல்லைன்னா
நான் மரித்து போயிருப்பேன் என்று சொல்லி அந்த அரண்மனையுடைய ஆட்களில் போய் கேட்குறாங்க. இவருக்கு நான் கனப்படுத்தணும்னா என்று சொல்லும்போது, ராஜா இல்லை ராஜா, நீங்கள் மறந்து போயிட்டீங்க ராஜா. உடனே என்ன செய்கிறார்னா, இதுக்கு இன்சார்ஜ் யாருன்னா ஆமான் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மகனுக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா கனப்படுத்துதல அநேக பிரச்சனை வந்து கொண்டு வருது. இவர் மிருகதாயை எப்படியாவது கொல்லப்பட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார். ஒரு நாள் கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைக்கும்படியாக காரியங்களை வாய்க்க செய்தார். அகசு ராஜா போய் கேட்கிறார், ஆமோன், இந்த அரண்மனையில் எனக்கு அடுத்தபடியாக ஒருத்தனை கனப்படுத்தணும், அதுக்கு என்ன செய்ய வழி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஆமோன் நினச்சிக்கிறார், ஓ ராஜா என்னை தான் கனப்படுத்தும்படியா இருக்க சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜா வஸ்திரத்தை கொடுக்கணும், ராஜ முடி தரிக்கணும், ராஜாவோட குதிரைகளை என்ன செய்யணும், அவன் சுற்றி வரணும், அவங்க எல்லாமே அவங்க சாஸ்திராங்க வழங்கணும். இதுதான் கனத்துக்குரிய ஒரு மரியாதை என்று சொன்னார். உடனே ஆமானுக்கு மிகுந்த சந்தோஷம் வந்துச்சு. ராஜா அப்படியே மாற்றி பேசினார். என்னதுமா, இது அப்படியே முருகதா என்ன செஞ்சு விடு, அது நீயா இருந்தெல்லாம் செஞ்சு விட சொல்லி என்ன நடந்து பார்ப்போம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வாசிங்க. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். அந்த மனிதன் செஞ்சது ராஜா மறந்து போனாலும் நீதி உள்ள கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்தி வச்சார். ஆமோன் மூலமாகவே யார் விரோதமாக நின்னாங்களோ அவங்களே கையில் கர்த்தர் செய்து வைத்து அவன் செஞ்ச அந்த பலன் எல்லாமே பட்டப்பகலாக வெளிச்சத்தை கொண்டு வந்து அவனை உயர்த்தி வச்சார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு கர்த்தரோட தேவச்சனமே, ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கு செஞ்ச அந்த பலன் ஊழியக்காரர்களோ நீ கொடுத்த காணிக்கையோ அவர் மறந்து போகிற அநீதி தேவன் இல்லை. ஆண்டவர் எப்படி அந்த அகஸ்திய ராஜா இடத்துல அந்த மகனை உயர்த்தி வச்சாரோ அதே போல தான் நீங்கள் செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் கர்த்தரே உன் நியாயத்தை வெளிப்படுத்தி உன்னை மேன்மையான இடங்களை கற்றுக்கொண்டு வைப்பார். வேற கொஞ்சத்தில் உண்மையா இரு, அநேகத்துக்கு நான் அதிபதியான ஆக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கொஞ்சத்தில் உண்மையாக நீங்கள் வேலை செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே பணியாற்றீங்களோ உங்களுக்கு கர்த்தர் உயர்வு கொடுப்பா, சம்பளத்தை உயர்வு கொடுப்பா, அந்த எஜமான்ட்ட தேவன் தயவு கொடுப்பா. நீங்கள் செஞ்ச அத்தனை வேலைக்கும் பட்டப்பகலை போல வெளிச்சமாய் கொண்டு வந்து உன்னை வைத்து வைப்பா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பி பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமா, என் வருமானம் குறைவாக இருக்குதே, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையே, எனக்கு மேலதிகார தயவு கிடைக்கலன்னு சொல்லி யாரெல்லாம் காத்து கொண்டிருக்காங்களோ, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டு கர்த்தரோட தேவச்சனமே உன்னை வைத்து வைப்பா. உன் இருளை பட்டப்பகலை போல நீ செஞ்ச பலனை கொடுத்து உன்னை வைத்து வைப்பார். இயேசுவின் என்ப நாமத்தினால பிதாவே, ஆமென்.